ஒரு 12th படிக்கிற குழந்த, ஒரு 17 வயசு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு அவங்க வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா என்ன? ஆமாங்க, நம்ம தூத்துக்குடி கேஸ் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தூத்துக்குடியில் குளத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்க 17 வயசு பொண்ணு அவளோட 12th பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கா. அதே மாதிரி ஒரு நாள் 6 மணி போல் அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, அம்மா நான் கொல்லைப்பக்கம் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போன பொண்ணு 1 மணி நேரம் ஆகியும் திரும்பி வரவே இல்லை. இதனால் பதட்டம் அடைஞ்ச அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்குள்ளே போய் தேடியிருக்காங்க. அவங்க எவ்வளோதான் தேடியும் அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணை காணும், ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் அதை காதில் கூட பொருட்படுத்திக்காமல், நீங்கள் இங்கெல்லாம் கொடுக்க முடியாதுமா, காணாமல் போனது பொண்ணு தானே, விளாத்திக்குளம் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்களாம் இங்கே எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் அலட்சியமாக சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணோட அம்மாவோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த எல்லா போலீஸுமே விமன் தான், ஆனால் காணாமல் போனது ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்காமல், நாங்களாம் தேட மாட்டோம், நீங்கள் மறுபடியும் போயிட்டு உங்கள் ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கள அமுச்சு விட்டுடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது ஏறத்தாழ ஒரு 9:30 மணி அளவு இருக்கும். அதனால் வேறு வழியே இல்லாமல் மறுபடியும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லோரும் குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. போயிட்டு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்டே மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் எல்லோரும் எப்போ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி 14 மணி நேரம், சும்மா இல்லைங்க, 14 மணி நேரம் கழித்து தான் தேடவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி 14 மணி நேரம் கழிச்சு போய் தேடின இவங்களுக்கு கிடைச்சது என்னமோ அந்த பொண்ணு செத்து போய் தான். இப்படி 14 மணி நேரம் கழித்து போய் தேடின இவங்களுக்கு கிடைச்சது என்னமோ அந்த பொண்ணோட பாடி மட்டும்தான். உடனே இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணோட பாடியை அவங்க வீட்டில் கூட கேட்காம அங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டமுக்கு அமுச்சு வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பொண்ணை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் பாடி வாங்க மாட்டோம், எங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னமும் போராடிட்டுருக்காங்க. இந்த குளத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க மட்டும் அவங்க அம்மா அப்பா ஃபஸ்ட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு உடனே போய் தேடி இருந்தாங்கன்னா அந்த பொண்ணு நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாளோ என்னவோ. அந்த இன்ஸ்பெக்டரோட ஒரு அலட்சியத்தினால எனக்கு ஒரு பொண்ணோட உயிரே போயிடுச்சு. அதனால அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் அப்படின்றது இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தானே ஆச்சு. சஸ்பெண்ட் பண்ணதுனால அந்த பொண்ணு ஒன்றும் உயிரோட வரப்போகிறது கிடையாதுல்ல. அந்த பொண்ணோட பாடியை அவங்க பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ஸ் வரல. வந்தால் தான் அந்த பொண்ணுக்கு நிஜமாகவே என்னாச்சு, எப்படி செத்து போனாங்கன்னு தெரியும். இப்போ வரைக்கும் இந்த மக்களோட கோரிக்கை என்னென்னா, அந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவங்களுக்கான தண்டனை கொடுக்கணும். அட்லீஸ்ட் இந்த கேஸ்லையாவது அவங்க நமக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்போம். இதே மாதிரி தான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் கேஸ் வந்துச்சு. நிறையா பேர் அந்த பொண்ணுக்காக ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு கூட நிறையா பேருக்கு தெரியாது. அந்த 17 வயசு பொண்ணு அவள் 10th எக்ஸாமில், பப்ளிக் எக்ஸாமில் 500க்கு 495 எடுத்திருக்கா. அப்போ அவளோட கனவு எவ்வளோ இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரே நாளில் இந்த போலீஸோட அலட்சியத்தினால எல்லாருமே சீரழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பாவோட நிலைமையை நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு. அது வரைக்கும் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வெயிட் பண்ணுவோம். இந்த கேஸ் பற்றி எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த பொண்ணுக்காக வாய்ஸ் கொடுக்கலனா வேறு யார் இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்பா. இந்த கேஸ் பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டில் தென் பை பாய்.